அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னை டி நகர் பகுதியில் பசுமை தாயகம் சார்பில் சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றோம். சென்னைக்கு இயற்கை கொடுத்த 4 பெரிய வரங்கள் அடையாறு, கூவமாறு, கொசஸ்தலை ஆறு மற்றும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்தது. இன்று வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், இதில் குப்பையை கொட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பகுதியில் எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் அதுக்கு வடிகாலாக பயன்படுகிறது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் சென்னை மக்களுக்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரும். 2015 இந்த வெள்ளம் டி நகர், அண்ணா நகர் வரைக்கும் சென்றது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் முழுமையாக சென்னை நகரம் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகத்தின் சார்பில் 2003 நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். சமீபத்திலே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1248 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 2,700-3,000 ஏக்கர் அது பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் அங்கே வருகிறது. ஆண்டுதோறும் வலசை பறவைகள், பிளமிங்கோ, பெலிகான்ல இருந்து 140 வகையான பறவைகள் இருக்கின்ற பகுதி அது. 20 வகையான மீன்கள், 25 வகையான தாவரங்கள், பிளான்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, இதெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த சதுப்பு நிலம் வடிகால மட்டுமல்ல, நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி பாதுகாத்து சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நிலத்தடி நீரை வழங்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வரம் அது. இதை சமீபத்தில் சென்னையில் உள்ள கட்டுமான நிறுவனங்கள் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து, இதில் ஏதோ 1 லட்சம் மக்களுக்கு பட்டா கிடைக்காது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வீடு கட்ட முடியல, பிரச்சனை இருக்கும், இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். இதில் எதுவுமே உண்மை கிடையாது. சமீபத்தில் தென் பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நிலத்தில், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றி 1 கிலோமீட்டர் பஃபர் ஜோனை அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு. இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்றால், இந்த சதுப்பு நிலத்தை வரையறை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணணும்னா ஜிஐஎஸ் மேப்பிங் பண்ணணும், ஹைட்ராலஜி சம்பந்தமான, ஈக்காலஜி சம்பந்தமாக, பயோடைவர்சிட்டி சம்பந்தமான ஆய்வுகள்லாம் நடத்தி வரத்து காவா எங்கே இருக்குது அதையெல்லாம் தூர்ந்து போகாமல் அதை பாதுகாக்கின்ற வகையில் அதை வரையறை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னை சுற்றி 250 சதுர கிலோமீட்டரில் வடிகாலாக பயன்படுது. சென்னை சுற்றி 65 ஏரிகள், குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகளுக்கு வடிகாலாக பயன்படுகிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம். அது இதை நம்ம பாதுகாக்கணும், இதை அழிக்கக்கூடாது. ஆக இதற்கு தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனையிலே தலையிட்டு இதை பாதுகாக்க அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி அமைச்சு 8 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரே ஒரு வெட்லேண்டை கூட நோட்டிஃபை பண்ணல. தமிழ்நாட்டில்
26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு, அபவ் 5 ஏக்கர் பரப்பளவில். அதாவது 5 ஏக்கருக்கு மேலே உள்ள பரப்பளவில் உள்ள ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்களை வரையறை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றத்தை கூட நோட்டிஃபை பண்ணல, அவங்க வேலையை செய்யலை. ஏன் பள்ளிக்கரணை செய்யலைன்னா வேண்டுமென்றே செய்யலை. ஏன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றால் அப்போதுதான் கட்டுமானங்கள் அங்கே கட்டலாம். இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இருக்கிற சதுப்பு நிலத்தை அழிக்கணும். சென்னையில் ஏற்கனவே 250 ஏரியில் அழிச்சிட்டாங்க. ஏரி, முகப்பேர் ஏரி திட்டம், நேரு ஸ்டேடியம் ஏரியில் கட்டினாங்க, வள்ளூர் கோட்டம் ஏரியில் கட்டினாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில் கட்டினாங்க. இப்படி 250 ஏரியில் ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. இனியும் அழிக்கக்கூடாது, சதுப்பு நிலத்தை அழிக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு வரம் இது. அதனால இதை பாதுகாக்க உடனடியாக தமிழக அரசு நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணி நோட்டிஃபிகேஷன் கைட்லைன்ஸை பின்பற்றணும். நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அங்கே குப்பையை கொட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு 5000 டன் குப்பைகள் தினம் அங்கே ஒட்டிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கழிவு நீர், திடக்கழிவு, ரா சூவேஜ் அதில் விட்டுட்டு இருக்கிறாங்க. நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இது எதுவுமே செய்ய முடியாது. அங்கே பில்டிங் உள்ள எதுவும் கட்ட முடியாது. அதை சென்னையில் நினைச்சுப்பா, சென்னைக்கு நடுவில் ஒரு பகுதி, அவ்வளோ பெரிய பகுதியை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அதை விட்டு சென்றால் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அது. அதனால இது அரசு உடனடியாக அதை செய்ய வேண்டும். அதை செய்கின்ற வரையில் நாங்கள் பல வகை போராட்டங்களை நாங்கள் செய்வோம். முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம், அடுத்தது போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டம், சட்டமன்றத்துக்குள்ள எல்லாமே அத்துணை வகையிலையும் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எப்படியாவது அதை பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய நோக்கம். இதற்கு இப்ப இருக்கின்ற இளையோர்கள், ஜென்சி அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் நீங்க குரல் கொடுங்க. ஏன்னா அது உங்களுடைய சொத்து, வருங்கால சந்ததியினருடைய சொத்து. அது அங்க இல்லைன்னா சென்னையில மிகப்பெரிய வெள்ளம், உயிர் சேதம், பொருள் சேதம், எல்லாம் சேதம் வரும். அதனால இதை மனதில் வைத்து தமிழக அரசு உடனடியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிபிகேஷன் கைட்லைன் செய்து அதை பாதுகாப்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக நான் வைக்கின்றோம். அரசுக்கு நீர் மேலாண்மை சம்பந்தமா நிறைய அறிவுறுத்தல் இது சம்பந்தமா பேசுவீங்க. அரசு அந்த கோரிக்கை மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்ல, அதெல்லாம் இரிகேஷன் ஸ்கீம்ஸ். நான் அரசுக்கு பரிந்துரை கொடுத்தது வந்து நீர் பாசன திட்டங்கள். இது நம்முடைய சென்னை பிரச்சனை, இது சதுப்பு நிலம். இதை பாதுகாத்தா தான் சென்னை வடிகாலாக பயன்படுத்தும். அக்விஃபயரு எல்லாமே இருக்கும். இதில் அர்பன் பிளானிங்கில் வரும். ஏன்னா இதில் சிஎம்டிஏல பிளான் 1 கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 இது வேண்டுமென்றே இதில் பிளான் 3, அதாவது பிளான் 2ல கொண்டு வரல. பிளான் 2ல கொண்டு வந்தாங்கன்னா இது நோட்டிஃபை பண்ணணும். பெரிய சதி, 5 ஆண்டு காலம், கடந்த 5 ஆண்டு காலம் பெரிய சதி நடந்திருக்கு. அதுதான் இந்த பிரிகேடுக்கு 2000 கோடி கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில். தமிழ்நாடு எல்காட், எலக்ட்ரானிக் சிட்டி சதுப்பு நிலத்துலாம் இருக்கு. ஆக இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தை நம்ம பாதுகாத்தாதான் நம்ம சென்னையில நாளைக்கு வாழ முடியும், உயிர் வாழ முடியும். அதற்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முக்கியமா அவசியமானது. நன்றி.